இன்னைக்கு யார் பாட்டு எழுதுறான்னு யாருக்குமே தெரியுது இல்லை, யார் பாடுறான்னு சுத்தமாக தெரியுது இல்லை. பத்தாவது ஒரு பாட்டு 5 பேர் பாடுறாங்க. ஸோ இந்த டைம் கன்சியூமிங்காகவே அதை கட் பண்ணுறாங்க. ஒரு 5 நிமிஷம் பாட்டை கட் பண்ணி பிஜிஎம் கட் பண்ணி 3 நிமிஷமாக போடுறாங்க. ஸோ எல்லாமே கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பாட்டை பாட்டாக விடணும் கம்போசரோட கிரியேட்டரை, இல்லை அந்த பாட்டை போடாதீங்க. கேட்குறது ஒன்று தான், உங்களுக்கு எவ்வளோ டைமிங் தேவைப்படுதுன்னு சொன்னால் அந்த பாட்டை போடாதீங்க, சின்ன சின்ன பாட்டத்தை போடுது. ஏன் கட் பண்ணுறீங்க? கிரியேஷனே நீங்கள் கட் பண்ணுறீங்க. கிரியேட் பண்ண மற்ற ஆர்டிஸ்டுங்களுடைய கிரெடிட்ஸை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க. ஆனால் மற்ற ஆடு போடுறீங்க, பேசுகிறீங்க, வளவளன்னு பேசுகிறீங்க. அந்த மாதிரி ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது. மியூசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லாருக்குமே கிரெடிட்ஸ் கொடுக்கணும். நான் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். இது மூலிமா எல்லா எஃப்எம் சேனல்ஸும் இதை செய்யணும். முக்கியமாக எஃப்எம் செய்யணும். ஏன்னா அதில் தான் நிறைய பேர் வந்து பாட்டை கேட்டு பாட்டு ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. இன்றைக்கி வந்து எண்ணிலடங்காத சாங்ஸ் வருது. ஒரு நாளைக்கு thousands ஆஃப் சாங் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்தையும் அவங்க ப்ளே பண்ண மாட்டாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். வைரலாக சாங்ஸ் தான் போடுவாங்க. எந்த சாங் போட்டாலுமே அதுக்கான கிரெடிட்ஸை கொடுங்க. அப்போ தான் மக்களுக்கு போய் சேரும். இல்லைன்னா எல்லா கிரியேட்டர்ஸுக்குமே அது அழிவு காலமாக போய் சேரும். இந்த மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் பூம் ஆகுது எனக்கான மாதிரி. அது எல்லாருக்கும் எப்பவுமே ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா? இதை நம்பி வந்திருக்க எல்லாருக்குமே ஏமாற்றமாக தான் எனக்கு வந்து வாழ்க்கை. அது இருக்கக்கூடாது. ஸோ மீடியா ஹேஸ் டு ஹெல்ப் த ஆர்டிஸ்ட்.